See, இந்த சேர்ந்து இருக்கிறவர்கள், இந்த ஜெபிக்கிறவர்கள் எப்போதும் தேவனோடு கூட இருப்பார்கள். Whatever is belongs to God, it is belongs for those who pray and stay in His presence. ஒரு பிள்ளைக்கு அடையாளமே தகப்பனோடு கூட இருக்க வேண்டும். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கும். ஆண்டவரே, 10 நீதிமான் இருந்தா இந்த நகரத்தை அழிக்க மாட்டீங்க தானே? அப்படின்னா ஜெபிக்கிறவன், தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன், ஜெபம் பண்ற நபரா நீங்க மாறுறீங்களா? ஜெபம் பண்ற நபர், அவர் சமூகத்தில் நிக்கிற நபரா நீங்க மாறுறீங்களா? சுகம் வேணுமா? வந்து எடுத்துக்கங்க, சுகந்தரித்துக் கொள்ளுங்க. இந்த தேசத்தின் ஒரு எழுப்புதல் வேணுமா? சுகந்தரித்துக் கொள்ளுங்க, எழும்புங்க, போங்க, சுகந்தரிங்க. ஜெபிக்கிற ஒரு நபருக்கு சுகம் அவனுக்குரியது, செழிப்பு கர்த்தருக்குரியது. வானமும் பூமியும் என் தேவனுடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. ஜெபிக்கிற ஒரு மனிதன் செழிப்புள்ள மனிதனாக இருப்பான். நான் சொல்றேன், ஜெபிக்கிற ஒரு மனிதன் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, whatever belongs to me, it is belongs to you. எனக்குரியது எல்லாம் உனக்குரியது. ஐக்கியப்படுறவனாகவும் இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன். If we want to receive something, ஏன் நம்மளுடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரல தெரியுமா? ஐக்கியம் இல்லாததுனால தான் ஜெபங்களுக்கு பதில் வரல. நான் ஜெபிச்சு பார்க்குறேங்க, பதிலே வரல. ஏன்னா இன்னும் நான் பிதாவோடு கூட ஐக்கியப்படாதவனா இருக்கிறேன். நீங்க பிதாவின் வீட்டில் தங்கி இருப்பீங்கன்னா, அவரோடு கூட தங்கி இருப்பீங்கன்னா, நீ எப்பொழுதுமே என்னோடு கூட இருக்கிறாயின்னு அவர் வார்த்தையிலிருந்து வந்துருச்சுன்னா, அடுத்த வார்த்தையே என்னென்ன தெரியுமா? என்னுடையது எல்லாம் உன்னுடையது. அப்ப சொந்தமா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். இருக்கிறீங்களா? அவருக்கு சொந்தமா இருக்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம் இல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ரொம்ப முக்கியம். Prayer makes you to stay with God. ஜெபிக்க அவர் சமூகத்திலேயே உங்களை தரித்திருக்கிற நபராய் உங்களை மாற்றிவிடும். இருக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ண அவரோட கூடயே தரித்திருக்கிற நபரா உங்களை மாத்திரும். ஆமென். நான் received him. யோவான் 1:1 நம்ம வாசித்தபடி, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க நல்லா அந்த காஸ்பலை படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அநேக அற்புதங்கள் மற்றவர்களுக்கு தான் செய்திருப்பார். அவருடைய சொந்த நகரத்தில் கூட அவரால் என்ன செய்ய முடியலன்னா, அற்புதம் செய்ய முடியல. ஏன் அற்புதம் செய்ய முடியலன்னா, ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லை. நீங்கள் அவரை பிதாவாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்கு இல்லைன்னா, நீ அவரே விரும்பினா கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவர் விரும்பினார், இந்த இடத்துல நான் அதிகமான சுகமாக்கணும், என் ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், எனக்கு சொந்தமானவர்கள் இடத்துல நான் அற்புதம் பண்ணணும்னு அவர் விரும்பினார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு காரணத்தினாலையும், அவர்கள் விசுவாசிக்காத ஒரே ஒரு காரணத்தினாலையும் அந்த இடத்துல அவரால் அநேக அற்புதங்களை செய்ய கூடாமல் போயிற்று. இன்னைக்கு ஏன் நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும்னு தான் விரும்புறாரு. என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, see the heart of God. அவருடைய இருதயத்தை பாருங்க. நீங்க கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தான்ப்பா எனக்கு ஆசை. ஆனா நீ என்னை ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? என்ன அப்பாவே நீ ஏத்துக்கல, அப்புறம் எப்படி நான் கொடுத்த பத்திரம் உனக்கு செல்லும்? அப்பா வேணாமா? அப்பாவோடதெல்லாம் என்ன வேணுமா? வேணுமா? எப்படி? அது முடியாது. முதல்ல அவருடையதெல்லாம் நான் ஆக்சஸ் பண்றவனா இருக்கணும்னா, முதல்ல அவரோடு கூட ஐக்கியப்படுற நபரான இருக்கணும். அவரை ரிசீவ் பண்ணுகிற நபராய் நான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன்.